ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். வெல்கம் டு ஆவ் மண்மனம். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. இந்த செடி தக்காளி செடி இருக்கிற டப்பா உடஞ்சிருச்சு, கீறல் விழுந்துருச்சு. ஸோ அதிலே ஒரு பச்சை மிளகா கன்று வேறு இருக்குது. ஸோ அதை மாற்றி வச்சுட்டு இந்த தக்காளி செடியை பிடுங்கி போட்டுறணும். அதான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் நம்ம நாற்று வச்சுக்கிட்டே இருக்கணும். அதில் நமக்கு சிலது நல்லா இருக்குது, அந்த பழமோ காயோ நல்லா இருக்குன்னா அந்த விதையை சேகரித்து நம்ம விதை சேகரிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ரொம்ப ரேர் தான். நமக்கு போடுற விதை எல்லாமே முளைக்கும்னு சொல்ல முடியாது, போடுற விதை எல்லாமே நல்ல காய் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதை மாற்றணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குற நேரம்லாம் அங்கே களை புல் எது இருந்தாலும் நம்ம எடுத்து போட்டுடணும். ஏன்னா எடுத்து போட்டால் தான் அதுக்கு அதுங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் அதில் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு க்ரோ பேக்கில் கொஞ்சம் அந்த மண்ணில் இருக்கிற சத்துலேயே நம்ம ஒரு காய்கள் வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறப்போ இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம். தரையில் வச்சு பண்ணுறதுல கூட மண்ணில் நல்ல சத்து இருக்கும். அதில் களைகள் நம்ம அப்பப்போ ரிமூவ் பண்ணலான்னா பிரச்சனை கிடையாது, அதுக்கு ஓரளவுக்கு நியூட்ரிஷன் டேலி ஆயிரும். ஆனால் இங்கே க்ரோ பேக்கில் இருக்கிறதுல நம்ம இது பண்ணுறது ஒரு பெரிய ஹெல்ப்பு. அதே மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு செடி நான் பார்த்தது எனக்கு பார்த்தது தக்காளி செடி தான். அதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை மெயின்டெனன்ஸ்லாம் பத்தாது, டெய்லியும் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு பார்த்து பண்ணால் அது நல்ல பலன் கொடுக்குது, அது மட்டும் நான் ஷுவராக சொல்லுவேன். முதல்ல நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் சைஸ்லேயே என்னோடய தக்காளிகள் எல்லாமே பழுத்துருச்சு. என்ன காரணம்னே தெரியலையே, ஏன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பூவே இல்லை, காயே இல்லை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விஷயம், அந்த தேவையில்லாத பூக்கள் இல்லாத கிளைகள் எல்லாத்தையுமே ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கள் நல்லா வந்துச்சு, பூக்கள் நல்லா வந்துச்சு. ஸோ உங்களோட தக்காளி செடியில் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ நம்ம கேர் பண்ணி தான் ஆகணும். கேர் பண்ணல அப்படின்னா அவங்களோட இஷ்டத்துக்கு தான் வளருவாங்கன்ற மாதிரி தான். ஸோ எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பூக்கள் இல்லாதது காய்கள் இல்லாததை ப்ரூன் பண்ணி விடணும். தக்காளி செடியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கட்டையோ இல்லை குச்சியோ இல்லை பைப்போ வச்சு அதை கட்டி விடணும். அது ரொம்ப முக்கியம். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.